சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு இருக்கே, அது அடிக்கடி நம்மள வம்பு தும்புல மாட்டி விட்டுடும். ஒரு நாள் என்னமோ பயங்கரமா உற்சாகமா இருக்கும், இன்னொரு நாள் என்னவோ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படும். இன்னும் சில நேரத்துல சோகமாவே தெரியும். எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும். இத நாம எப்படி சரி பண்றது? மனசு எப்படி இருந்தா நம்ம சாயப்பாவை பார்க்க முடியும்? சாயப்பா நமக்கு என்ன சொல்றார் அப்படின்றத எப்படி நாம கேட்க முடியும்? இத பத்தி தான் இந்த முழு பதிவும். உற்சாகமான மனசு ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னா அவனுடைய வெற்றி எளிதில் சாத்தியப்படும். ஆனா அவன் அடிக்கடி சோர்ந்து 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 இருந்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில வெற்றி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை அவன் கண்டுக்க முடியாமலே போயிடும் அவன் வாழ்நாளில. சில பேர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய புலம்புவாங்க. அவங்களுக்கு அன்வான்டான விஷயத்துல கூட அவங்க புலம்புவாங்க. புலம்புறதே சில பேருக்கு மிகுந்த வாடிக்கையா இருக்கும். சில பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் போது இவங்கிட்ட நாம பேச ஆரம்பிச்சோமே, நாம எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஏன்னா சில பேரு பேசுற ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க சோர்வாகவே பேசுவாங்க, எதிர்மறை எண்ணங்களை வச்சே பேசுவாங்க. ஒரு சந்தோஷத்தை கூட அவங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்றது போல அவங்க பேசுவாங்க. சோ மனசு அந்த அளவுக்கு சோர்வடைந்து போயிருக்கு. நீங்க ஒரு 10 மனுஷங்க கிட்ட, ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய உற்சாகத்தோட இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட பேசி பாருங்களேன். உங்களுடைய துக்கம், துன்பம், கஷ்டம் எல்லாம் போயிடும். ஆனா சோர்ந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரே ஒரு மனுஷங்கிட்ட 1 hour நீங்க பேசுங்க. அந்த நாள் முழுக்க எதையோ இழந்தது போல, எதையோ பறி கொடுத்தது போலவே உங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கும், அமைஞ்சிருக்கும். அந்த கடவுள் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீ உற்சாகத்துடன் இரு. அந்த ரியல் ஹாப்பினஸ் எங்க ஒரு மனுஷங்கிட்ட அவன் மனசுல நிலையா குடியிருக்குதோ அங்க அவன் ஒரு உற்சாகமான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது. ஆனா துன்பம் இருக்கும், ஆனா துன்பம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் எதை வச்சிருக்கோம்னா ஒரு நம்பிக்கைக்குரிய வழியிலேயே இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டான், எது வந்தாலும் பயப்படவும் மாட்டான். எதை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அங்க நின்று அவன் போராடுவான். அப்போ ஏற்கனவே இவன் உற்சாகமா இருக்கிறதால இவன் நம்பிக்கைக்குரிய பணிகளை மட்டும் செய்வான். தேவையில்லாத விஷயத்த அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஒரு போராட்டத்தை போராடுறோம், அப்போ முடிவை நம்ம தோத்துடுவோம் நினைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி, பவர், எனர்ஜி இருந்தாலும் நீங்க நிச்சயமா தோல்வியை தழுவுவீர்கள். பலமில்லாத ஒரு மனுஷன் உற்சாகத்தோட தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டத்தை போராடும் போது அவனுடைய வெற்றி நிச்சயமாக்கப்படுகிறது.
உடலில் பலம் மனதில் உண்டே, அதுதான் வெற்றிக்கு அடையாளம். அதுதான் வெற்றிக்கு அடையாளம். அப்ப நாம எப்படி இருக்கணும் ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறோம் இல்ல, உங்களை பத்தி நம்ம பேசுறோம், நம்மளை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பத்தி நம்ம பேசுறோம். நாம எப்படி இருக்கோம்? ஹாப்பியா இருக்கோமா? இல்ல. கான்பிடண்டா இருக்கோமா? இல்ல. சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு இருக்குதா? இல்ல இல்ல இல்ல. எதை கேட்டாலும் இல்லை. எஸ், உண்மை. ஏன் இல்லைன்னா, நாம இத்தனை வருஷம் வாழ்ந்தது, வளர்ந்தது, நம்ம கூட இருந்தவர்கள், இதெல்லாம் காரணமா அமையுது. சோ நான் உங்களை குறை சொல்லல, அதனால நீங்க ஹாப்பியா இருங்க. ஆனா ஒண்ணு, இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும். ரைட்? அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களை யார் யாரெல்லாம் உங்களால அவாய்ட் பண்ண முடியும்? எஸ், ஒரு லிஸ்ட் எடுங்க, அவாய்ட் பண்ணுங்க. சில மனிதர்களை அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய முக்கியமான உறவுகள், தாய், தந்தை, மனைவி, மகன், மாமனார், மாமியார், குழந்தைங்க, இவங்களை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்காதது போல நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்க உங்களை ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல நீங்க உங்களை வச்சுக்கணும். அவங்களுடைய தாக்கம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ உங்களுடைய பார்வை நம்பிக்கைக்குரியவர்களுடைய மேலே இருக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து 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 நீங்க செயல்படும் போது அது மிக மிக எளிதாக்கப்படுகிறது உங்களுடைய வெற்றியை. சோ ஏன் பிரார்த்தனை வைக்கிறோம்? எதுக்காக வைக்கிறோம்? சோ நம்பிக்கையை ஏற்படுத்த. ஏன் கூட்டு பிரார்த்தனையை வைக்கிறோம்? 4 மனுஷங்க ஒரே பர்பஸ்ல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை செய்யும் போது அது நமக்கு வலிமை அடைகிறது, கடவுளால் கேட்கப்படுகிறது. இங்க நிறைய பேர் சொல்றாங்க கூட்டு பிரார்த்தனைகளா பெருசா ஒண்ணும் இல்லையே. பெருசா இல்லை அப்படின்னா யாரும் முழு மனதோட பிரார்த்தனை செய்வது இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க 4 பேர் சேர்ந்து எனக்காக முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு, முழு அக்கறையோடு நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க எனக்காக என்ன பிரார்த்தனை செய்தீர்களோ அது எனக்கு மிகப்பெரிய பலனை தரும். அப்போ பெயரளவுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை பெயரளவுக்கே போகுது. அப்ப 8 மணிக்கு நம்ம தினமும் ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சிருக்கோம். அதுல கலந்துக்கிறவங்க வெகு சிலர். அப்போ இன்னமும் நம்முடைய பிரார்த்தனை பலம் வாய்ந்ததா மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமானதாக இருக்கிறது. நீங்க சொல்லலாம், நான் வேலையில பிஸியா இருக்கேன். எஸ், வேலையில பிஸியா இருக்கணும்ன்றது சாயப்பாட எண்ணம். ஆனா வேலையில மட்டும் பிஸியா இருந்துட்டு சாயப்பாவை கண்டுக்காம போயிட்டா, நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா சாயப்பா கிட்ட வந்தீங்கன்னா சாயப்பா கண்டுப்பாரா? சோ நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க. அப்போ வேலை இல்லைன்றதுக்காக நான் சாயப்பா கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். இப்ப வேலை வந்துடுச்சு, என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல, கவலையப்படாதீங்க, வேலையை திருப்பி போயிடும். மறுபடியும் சாயப்பா கிட்ட வரும்போது அவருடைய பார்வை உங்கள் மீது விழாமல் கூட போகலாம். அப்பனா என்ன சொல்றேன்னா, உங்க கடமைகளை எந்த இடத்துலையும் அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுமே தவிர, நான் பிஸியா இருக்கேன், நான் ரொம்ப பிஸி அப்படின்னா நாம மனுஷங்க கிட்ட சொல்லலாம். ஆனா உங்களை படைச்ச சாயப்பா கிட்ட சொல்லலாமா? தப்பு இல்லையா? ஸோ நிறைய பேர் அப்படிதான் அன்பே சாயில ஒரு நம்ம குடும்பத்துக்கு வராங்க, பிரார்த்தனை பண்றாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா செய்யறாங்க. ஆனா செஞ்சு முடிச்சு
பலன் அடைஞ்சதுக்கு அப்புறம் எஸ்கேப். அதுக்கப்புறம் திரும்ப வராங்க. ஆனா திரும்ப வந்தவங்க மறுபடியும் எழுந்திருக்க வாய்ப்பு இல்லாதது போல இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நிக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனா வந்துட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வராங்க பாருங்க. அதுல ஓப்பனா சொல்லணும்னா 10% சாய்ராம்ஸ் மட்டும்தான் மீண்டும் உயர்ந்த நிலையில் சென்றடைகிறார்கள். மீதி 90% அதே லெவல், அதே புலம்பல், அதே பிரச்சனைகளை இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ரீசன் அப்படின்னா, எங்கேயோ தவற விட்டுட்டோம், வேணும்னே தவற விட்டுட்டோம். அத தவற விட்டுட்டோன்ற ஃபீல் நமக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துல மறைஞ்சு போயிடுச்சு. அந்த வாழ்க்கை சந்தோஷத்தை திருப்பி துக்கத்தை கொடுக்கும்போது அப்பதான் தான் தொலைச்சத நம்ம இது பண்றாங்க. அதுக்கப்புறம் தொலைச்ச இடத்துக்கிட்ட வராங்க. அது மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு சிலருக்கு மட்டும்தான் கொடுப்பனை இருக்குது, பலருக்கு அந்த கொடுப்பனையே இல்லாம போகுது. அப்போ இனிமேலாவது நாம கொஞ்சம் விலகி நிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ கடவுள் இன்றி, அதாவது சாயப்பா இன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்றது மறக்காதீங்க. இது ஏன் சொல்றேன்னா, அதை தவற விட்டுட்டோம்னா நாம திரும்பவும் அதை பெறவே முடியாது. அப்ப இந்த வார்த்தைய தயவு செய்து உங்க ஆழ் மனசு இருக்க பாருங்க, அதான் பொக்கிஷம். அந்த ஆழ் மனசு தான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துல வைங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் கஷ்டமா போயிடும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா போயிடும். ஸோ கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. யாரெல்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க சாய்ப்பா கிட்ட இருந்து, விலகிற மாதிரி ஃபீல் யாருக்கெல்லாம் வருது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி யாராவது விலகிற மாதிரி தான் இருக்குதுன்னா ஆபத்துல நீங்க சிக்கிக்க வேண்டான்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடிய அறிவுரை. ஏன்னா கடவுளுடைய குழந்தைகளா தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனா இப்பயே பாருங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல பெத்தவங்களே நம்ம மறந்துடுறோம். அவங்க கூட இருக்கும்போது அவங்க நம்ம அக்கறையா பாத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு வேலை கிடைச்சு வேற ஒரு ஊருக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ போயிட்டா அவங்க மேல யாரும் அக்கறை செலுத்துவதே இல்லை. பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்குறது இல்லை. ஆனா மற்ற எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. அப்ப பெற்றோர்களே மறக்கிறாங்கன்னா கடவுளை மறக்கிறதுலாம் எவ்வளவு நேரமாக போகுது. ஸோ மனுஷனுடைய மோசமான விஷயத்துல இதுவும் ஒன்று. அது நம்ம அன்பை சாய் குடும்பத்துல தயவு செய்து வந்துடக்கூடாது. பெற்றோர்களை மதியுங்கள், பெரியவர்களை மதியுங்கள், அன்போடும் அக்கறையோடும் அவர்களிடம் முறையாடுங்கள். இதை எல்லாமே நாம செய்யணும். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துல கடவுள் உங்களை அழைச்சிட்டு போகும்போது உங்க ஒழுக்கமோ உங்க நம்பிக்கையோ குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மிக பெரிய பொறுப்பு உங்களது. இப்போ ஒரு பிரார்த்தனை செஞ்சிடலாமா? என் அன்பு சாயப்பாவே, இந்த பதிவின் மூலமாக நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றிகள். இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு நாங்கள் விலகப் போவது இல்லை. வரக்கூடிய ஆபத்துக்கு பயந்து நாங்கள் சொல்லவில்லை. உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பினால் உங்களை விட எங்களுக்கு மனது இல்லை. நீங்க எங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லதுதான் செய்வீங்க. நீங்க நல்லது செய்யணுன்றதுக்காக நாங்க உங்களை வணங்கவில்லை. ஒரு இறைவன் மீது எந்த விதமான காரணமும் இன்றி
என்னுடைய உள்ளத்தில் நீ இருக்க வேண்டும். உன்னை தவிர வேறு ஒருவராலும் என் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முடியாது. கடந்த காலத்துல நான் பிஸியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வழிபடாமல் இருந்ததற்கு மன்னிக்கவும். வரக்கூடிய நாட்களில் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். எங்களுக்கு தேவையானவற்றை நீர் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நான் முடிக்கிறேன். எங்களையும் எங்கள் அன்பேசாய் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவர்களுடைய தலையிலையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க சாய்ப்பா நீங்களே எங்களுக்கு உதவ வேண்டும். எங்கள் வீட்டில் வர வேண்டும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீர் தீர்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் வாழ்ந்து உங்களை நாங்கள் பெருமைப்படுத்துவோமாக. ஸோ பிரார்த்தனை நேரம் முடிந்தது. ஸோ உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுங்க. எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடாதீங்க. ஸோ கோழைகளுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. அதே போல சோகத்தின் விளிம்பில் நின்று தினமும் கதைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இல்லை அப்படின்றதை மறவாதீர்கள். திரும்பவும் சொல்றேன், சச்சரித்திரம், ஆரத்தி, மெடிடேஷன் இதை நீங்க பர்டிகுலர் டைம்ல ஒரே டைம்ல நீங்க செய்யணும். அதாவது ஆரத்தியும் சரி, ஆரத்தி 4 மணினா 4 மணி, 5 மணினா 5 மணி, 6 மணினா 6 மணி, 7 மணிக்கு மேல தயவு செய்து ஆரத்தி எடுக்காதீங்க. 6 முடிச்சிருங்க. ரெகுலர் டைம் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல சச்சரித்திரம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க எனக்கு 2 நிமிஷம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் கேட்குறேன் கேட்கல அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க கடமைகளை நீங்க சிறப்பா செய்வீங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.